நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் 60 ஆண்டு கால அரசியல் ஆதிக்கத்தை உடைத்து மாற்று ஆட்சியை அமைத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் அரசு தற்போது ஒரு முக்கிய அரசியல் திருப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் மிக முக்கியமான மற்றும் அதிரடியான மாற்றங்களை செய்ய கோட்டை வட்டாரங்கள் திட்டமிட்டு வருவதாக நம்பத்தகுந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக தற்போதைய அமைச்சரவையில் உள்ள 5 முக்கிய அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்படலாம் என்றும் அவர்களுக்கு பதிலாக விரைவில் நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று வரும் புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் தற்போது 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. முதல்வர் விஜய் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 தொகுதிகளில் ஒன்றான திருச்சிராப்பள்ளி கிழக்கு தொகுதியை முறைப்படி ராஜினாமா செய்ததாலும் அதிமுகவை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தாலும் இந்த 7 இடங்கள் காலியாகின. இந்த இடைத்தேர்தல் களம் தாவேகா ஆட்சியின் மீதான ஒரு முக்கிய ஆசிட் டெஸ்டாக பார்க்கப்படுவதால் இதில் தாவேகா வேட்பாளர்களை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதில் முதல்வர் விஜய் மிக தீவிரமாக உள்ளார். மேலும் இதில் வெற்றி பெறும் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உடனடியாக அமைச்சர் பொறுப்புகளை வழங்கவும் அவர் திட்டமிட்டுள்ளார். முதல்வர் விஜயின் தற்போதைய அமைச்சரவை ரேடாரில் உள்ள அந்த 5 அமைச்சர்கள் மீது தலைமை கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது. ஆட்சி பொறுப்பேற்ற குறுகிய காலத்திலேயே நிர்வாக திறமையின்மை, மக்கள் குறைகளை கண்டுகொள்ளாத போக்கு மற்றும் துறை சார்ந்த கோப்புகளில் சுணுக்கம் காட்டியது போன்ற புகார்கள் இவர்கள் மீது எழுந்துள்ளன. இவை அனைத்திற்கும் மேலாக தூய்மையான மற்றும் நேர்மையான அரசியலை வழங்குவதாக மக்களுக்கு வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தாவேகா அரசு ஒரு சில அமைச்சர்கள் மீதான மறைமுக ஊழல் புகார்களும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலான செயல்பாடுகளும் முதல்வர் விஜய் பெரும் அதிர்ச்சிக்கும் கோபத்திற்கும் உள்ளாகியுள்ளதாக கூறப்படுகிறது. தங்களது துறைகளில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் ஒப்பந்த புள்ளிகள் வழங்குவதில் முறைகேடுகள் நடந்ததாகவும் உளவுத்துறை மூலமாக முதல்வருக்கு ரகசிய அறிக்கைகள் சென்றுள்ளதாக தெரிகிறது. தனது அரசின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் யாரையும் சகித்துக் கொள்ளப் போவதில்லை என்பதில் முதல்வர் விஜய் மிக உறுதியாக இருக்கிறார். ஊழல் மற்றும் புகார்களில் சிக்கும் நபர்களை அமைச்சரவையில் நீடிக்க அனுமதித்தால் அது வரவிருக்கும் 7 தொகுதி இடைத்தேர்தல்களில் தாவேகாவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்று அவர் கருதுகிறார். எனவே இந்த 5 அமைச்சர்களையும் எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு இடைத்தேர்தல் முடிந்த கையோடு அமைச்சரவையை முழுமையாக மாற்றியமைக்க கோட்டையில் ரகசிய ஆலோசனைகள் தற்போது தொடங்கிவிட்டன. விஜய் எடுக்க போகும் இந்த அதிரடி நடவடிக்கை தமிழக அரசியலில் தற்போதே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.